இறைவா, எனக்கு இப்பிறவியோடு போதும் என்று ஒருவன் இறைவனிடம் வேண்டிக் கேட்டார். அதற்கு இறைவன், மனம் துன்பமும் இன்பமும் இல்லாத மனநிலை கொண்டு இப்பிறவில் வாழ்ந்தாயா என்றார். இல்லை, அவ்வப்போது இன்பமும் துன்பமும் மனதில் வருவது இயல்புதானே, அதுதானே மனித வாழ்வு என்றான். இறைவன் அதற்கு, நான் ஒவ்வொரு உயிருக்கும் நிம்மதியான வாழ்வை தருகிறேன். ஆனால் அந்த வாழ்வை தன் செயல்களாலோ சொல்லாலோ ஆசைகளாலோ பயத்தாலோ இன்பமும் துன்பமும் கலந்த நிலைக்கு அவர்களே அவ்வாழ்வை அமைத்து கொள்கின்றனர். அப்பொழுதும் நான் காத்து நிற்கின்றேன். ஆனாலும் நடுநிலையில் சிந்திக்காமல் பிறர் வார்த்தைகளையும் செயல்களையும் தன் மனதில் போட்டுக்கொண்டு இன்பத் துன்பத்தில் தள்ளாடுகின்றார்கள். இறைவா, இனி என் மனம் அனைத்தையும் பார்த்துவிட்டது. வாழ்வின் அர்த்தத்தையும் புரிந்து கொண்டேன். இனி பிறவி வேண்டாம் என்றான். அதற்கு இறைவன், வாழ்வின் அர்த்தம் இன்பம் துன்பத்தை அனுபவிப்பதல்ல. நீ சொல், வாழ்க்கை எவ்வாறு நிறைவடைகிறது? அதற்கு அவன், நான் அனைவரையும் கரை சேர்த்து விட்டேன். என் கடமை முடிந்தது. இதுவே வாழ்க்கை என்றான். வாழ்க்கை என்பது உறவில் தோன்றி உறவோடு வாழ்வதாகும். உறவை தன் சுயநலத்திற்காகவோ ஆசைக்காகவோ பணத்திற்காகவோ கடமைக்காகவோ வாழ்பவனின் வாழ்க்கை புரிதலில் இல்லாததாகும். உறவோடு வாழ்ந்து நற்செயல்களை செய்ய வேண்டும். உறவில் தாய், தந்தை, உடன்பிறப்பு, நட்பு, கணவன், மனைவி என்று எதுவாயினும் அவர்களிடம் சுயநலமில்லா அன்புடன் இருக்க வேண்டும். சொல், நீ வாழும் காலத்தில் உன் உறவோடு சுயநலம் காணாமல் வாழ்ந்தாயா? உன் உறவுடன் எத்தனை நல்ல செயல்களை செய்தாய்? எவ்வளவு நாள் நல்ல வார்த்தைகளை பேசினாய்? உறவு என்பது நம் சுயநலத்திற்காகவோ நம் ஆசைக்காகவோ பிறந்தோம் வாழ்ந்தோம் என்பதற்காகவும் இல்லை. உறவோடு கூடி ஒரு மரக்கன்றை வைத்தாலும் நற்செயலானது. அந்த செயலால் பல உயிர்களும் பயனடைகின்றது. உறவோடு கூடி பசித்தவருக்கு உணவளிப்பதும், நீ உறவோடு நிம்மதியாய் வாழ்வதை பார்த்து மற்றவர் அவரின் வாழ்வை நல்ல எண்ணங்களோடு வாழ்வதும் அதுவே வாழ்வதற்கு அர்த்தமாகும். இதுதான் பயனுள்ள வாழ்வு. இந்த பயனுள்ள வாழ்வை ஒவ்வொரு உயிரும் வாழும் வரை பிறவி என்னும் பெருங்கடல் நீடித்து கொண்டே இருக்கும். நல்ல சிந்தனைகளோடு அன்பான வார்த்தைகளை பேசி உறவோடு கூடி வாழ்வோம்.